5 லட்சம் இருந்தா போதுங்க இந்த வீடு உங்க பேர்ல கிரைம் பண்ணிக்கலாம். லைன் ஃபுல்லாவே 2 BHK தாங்க. வீடு ரெடியா கட்டி வெச்சிருக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் லைட் செட்டிங் வந்துருங்க. இங்க வந்து கேட் பாத்தீங்கனால நம்ம ஃபுல் எலிவேஷன்ல கொடுத்திருக்க டிசைன்லயே வந்துருங்க. அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கேட் MS லயே வந்துருங்க. ஓகேங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போர்ட்டிகோங்க. காரும் பைக் நிப்பாட்டிக்கலாங்க. தாராளமா நிப்பாட்டிக்கலாம். ஆமாங்க. இங்க வந்து சிட் அவுட் ஏரியாங்க சார். ஓகே, சின்னதா ஒரு சிட் அவுட் ஏரியா. சிட் அவுட் ஏரியாங்க. இங்க வந்து சும்மா ஒரு வால் டக்கர் கொடுத்திருக்கோங்க இங்க. ஓகே, சோ இது நம்மளே பண்ணது. நம்மளே பண்ணி கொடுத்திருக்கோங்க இங்க வந்து. டோர் பாத்தீங்கன்னா டீ குட்ல தான் பண்ணிருக்கோங்க. இந்த டிசைன் ஃபுல்லாவே டீ குட்லயே வந்துருது. ஆமாங்க. இங்க லாக் பாத்தீங்கனாலே நம்ம பிராண்டடா தான் இருக்குங்க நம்ம லாக். இது ஹாலுங்களா? ஹால் சைஸ் இதான் ஹால். ஓகே, சோ நல்ல பெரிய ஹாலாவே பெரிய ஹாலாவே இருக்குங்க. மேல சீலிங்கோட வந்துருங்க சார் உங்களுக்கு இது. ஃபுல்லா லைட் செட்டிங்கோட. ஃபுல்லா லைட் செட்டிங்கோட பண்ணிடுறோங்க. இங்கேயும் சேம் அந்த வீட்டுக்கு பண்ண மாதிரி நம்ம இங்கேயும் டிவி யூனிட் இருக்குங்க. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா சின்ன சாமி ரூமோட இங்க நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜா யூனிட் மாதிரி வந்து. பூஜா இதுவும் வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க. கிச்சன் பாத்தீங்கனாலே ஃபுல் மாடல் கிச்சன் தாங்க சார் இங்க. ஓகே. இங்க கூட சின்ன டைனிங் சார். சின்ன டைனிங் ஏரியா மாதிரி இங்க வந்துருங்க. இங்க சிங்கும் வெச்சு கொடுத்துருவோங்க நம்மளே. இது பாத்தீங்கனாலே ஃபுல்லா மாடல் கிச்சன் தாங்க இங்க எல்லாமே உங்களுக்கு லைட் செட்டிங் கூட வந்துருங்க சார் இங்க. ஓகே, சோ இப்போ எனக்கு கலர்ஸ் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம் சார். ஓகே, சோ ஃபுல்லா டாண்டம் பாக்ஸ் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். 4க்கு 2 தான் யூஸ் பண்றேங்க. வித் பிராண்டடா தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. ஓகே, சோ இது வந்து பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் சார். இங்க வந்தாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இங்க நம்ம மெட்ரஸ் பில்லோஸ் வித் குஷனோட நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஃபுல் காட்டுமே நம்ம ஃபுல்லாவே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்கோங்க. இங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம கொடுத்துறோங்க. இங்க வாட்டர் ப்ரூஃபும் பாத்தீங்கனாலே திங்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜும் நம்ம பண்ணி கொடுத்துறோங்க. இதுக்கு வந்து பின்னாடி குஷன் எல்லாமே வந்து. இத குஷன் நம்மளே பண்ணி கொடுத்துறோம் சார். ஓகே, சோ மேல வந்து இதுக்கு ஃபால் சீலிங். இதுக்கு ஃபால் சீலிங் இருக்குங்க சார் உங்களுக்கு இங்கேயுமே. மேல பாத்தீங்கன்னா லாஃப்ட் டோர் நம்ம பண்ணி கொடுத்துறோம். லாஃப்ட் டோருக்கு வந்து. ஆமாங்க சார், இங்கேயும் பண்ணி கொடுத்துறோங்க. இங்க சின்னதா ஒரு பாத்ரூம் இருக்குங்க. சோ அட்டாச் பாத்ரூம். ஆமா, அட்டாச் பாத்ரூம்ங்க. இங்க எல்லாமே இப்ப திங்ஸ் எல்லாமே வர்க் நடந்துட்டு இருக்குது. சோ இது எல்லாமே நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா தான் இருக்குங்க. இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு இங்கேயுமே ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காகவே வாட்டர் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஓகே, சோ மேல லாஃப்ட் வந்துரும் சார் உங்களுக்கு இங்கேயுமே. இங்கே பாத்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குங்க. சோ இந்த பாத்ரூம் என்னன்னு பாத்தீங்கன்னா டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வரீங்க, ஒரு நல்லது கட்டத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் இந்த பாத்ரூம் வெளியில யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்க உள்ளே பாத்ரூம்க்கு இங்க ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது சம்பதாங்க சார் உங்களுக்கு. இது செப்டி டேங்க் வந்துருங்க. இங்க ஸ்டார் கேஸ் போயிடலாம். டெரஸ்ங்க. இங்கே பாத்தீங்கனாலே உங்களுக்கு அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. அங்க 2 BHK, இங்க 3 BHK. அது போக ஆளுங்க குடி இருக்காங்க இங்க. அங்க 4 BHK அங்க வீடு கட்டி குடி இருக்காங்க. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து வீடு கட்டி தரோம்னு சொல்றோம்க்கா. இப்போ என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றோம்? செங்கல் வச்சு தான் கட்டறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சார் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நம்ம செங்கல் எம்சாண்ட் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்டடா தான் யூஸ் பண்றோம். எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குங்க சார். பாத்தீங்கனாலே ரோடு பாத்தீங்கனாலே நல்ல பெரிய ரோடா தான் கொடுத்துருக்கோங்க. நம்ம பெரிய ரோடாவே வந்துருங்க. நம்ம இங்க EB கனெக்ஷனும் நம்மளே பண்ணி கொடுத்தாச்சுங்க. EB கனெக்ஷன், வாட்டர் சப்ளை. இங்க பாத்தீங்கனாலே கடையும் கூட வெச்சாச்சு. உள்ள கடையும் வச்சிட்டாங்க சார். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்தாச்சுங்க சார். சோ இப்போ எல்லாம் இந்த ரோல் ஃபுல்லாவே வீடு ரெடியா இருக்கு. இந்த ரோல் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு தாங்க சார். சரி, நம்மளே பண்ணிருக்கோங்க. கஸ்டமரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க சார். வீடு டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி வீடு கட்டுற மாதிரி கட்டிக்கலாங்க. இல்ல லேண்ட் வாங்கி நம்மளே கட்டி கொடுக்க சொன்னாலும் நம்மளே கட்டி கொடுத்துருவோங்க. சார் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் சிட்டி ப்ரமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் தான் சார் நம்ம இருக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 520 சைட் போட்டிருக்கோங்க. டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 30 ஏக்கருங்க நம்ம பிரிச்சிருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 வீடுக்கு மேலே மட்டும் இப்போதைக்கு வீடு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு 50 வீடு பக்கம் பார்த்தீங்கன்னா குடியே வந்துட்டாங்க. இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 BHK, 2 BHK, 3 BHK, 4 BHK வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ரெடியாக கட்டி வச்சிருக்கோங்க. 3 BHK பார்க்கலாங்க சார். நம்ம முன்னாடி பார்த்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி செடி வச்சு கொடுத்துருக்கோங்க. அது போக ஸ்பேஸும் விட்டுருக்கோங்க சார். அவங்க வேற ஏதாவது செடி ஏதாவது வைக்கிற வந்தாலும் வச்சுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸும் இருக்குங்க சார். இப்போ கேட்டு பார்த்தாலே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் சார் இருக்கும். நம்ம இது ஃபுல்லாக MSலேயே வந்து கொடுத்துருவோம். ஆமாங்க சார். இருக்குங்க சார். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கார் கூட நிப்பாட்டிக்கலாங்க. அது போக பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கும் பைக் எல்லாம் நிப்பாட்டுறதுக்கும் கொஞ்சம் ஸ்பேசஸ் நிறையவே தான் இருக்குங்க. ஓகேங்கா. சோ இது வந்து வாட்டர் டேங்க். ஆமாங்க சார். ஆமாங்க சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 லிட்டர் பிடிக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் நேரம் கொஞ்சம் வெளியில உட்காந்துக்குன்னு நினைப்பாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டிசைன்லேயே கொடுத்துறோங்க. டீ குட்ல தான் கொடுத்துறாங்க. இது ஹாலங்கா. ஆமாங்க சார். இதான் ஹால் தாங்க சார் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னாலே ஹை ரூஃப்ல தான் சார் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹை ரூஃப்லயே பண்ணி கொடுத்துறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட்ங்க. டிவி யூனிட் பாத்தீங்கனாலே ஃபுல் உங்களுக்கு இன்டீரியர் வர்க் தாங்க சார் எல்லாமே. இன்டீரியருக்கு நம்மளே பண்ணி கொடுத்துறோம் சார். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் உங்களுக்கு ஃபால் சீலிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஹால்ல வந்து ஃபால் சீலிங்கும் நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோங்க. இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன் தாங்க. இதுதான் கிச்சனுங்களா? ஆமாங்க சார். இது வந்து டைனிங் சார் உங்களுக்கு. இது சார் இது கிச்சன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் மாடலர் கிச்சன் தாங்க. எல்லாமே எல்லாமே மாடலர் கிச்சன் தாங்க நம்ம பண்ணி கொடுக்கறது. எல்லாமே லைட் செட்டிங்கோட வந்துரும். உள்ளாடி உங்களுக்கு சிம்னியும் பண்ணி கொடுத்துருவோங்க. இங்க சிம்னி நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம் சார். நம்மளே இங்க ஓகேங்க சார். இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ்லாம் என்னங்க யூஸ் பண்றோம்? என்ன பேரி வருங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் சார் இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா கீழேயே ஒரு ரூம் இருக்குங்க. ரூம் பாத்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஸ்பேஸா தான் இருக்குங்க. இடம் நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கோங்க. மெட்ரஸோட வந்துருங்க. மெட்ரஸ் உங்களுக்கு பில்லோஸ் வந்துருங்க இதுல. சரிங்களா? சோ இந்த மாதிரி இன்டீரியர் ரூமுக்கு ஃபுல்லா பண்ணி எல்லாமே ஃபுல்லா பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளே. இது பாத்தீங்கனாலே நமக்கு எல்லாம்
பீரோவோட சேர்த்து எல்லாமே இது அட்டாச் வந்துரும் சார் உங்களுக்கு இது எல்லாமே. ஓகே, ஃபுல் ஸ்டோரேஜும் நம்ம ஃபுல் ஸ்டோரேஜ் நமக்கு வந்துருங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க இதுலயே பாத்தீங்கன்னாலே. ஓகேங்கா. ஸோ பெட்ல வந்து அந்த பின்னாடி குஷன் எல்லாமே கூட நம்ம எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோங்க சார் இது எல்லாமே. பாத்ரூம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா ஸ்பேஸா தான் இருக்கனால நிறைய இடம் தான் இருக்கு உங்களுக்கு. ஓகே, சோ நல்ல பெரிய பாத்ரூமாவே தான் இருக்கு. ஹீட்டர் நம்மளே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஆமா, ஹீட்டர் நம்மளே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் சார். டைல்ஸ் பாத்தீங்கன்னா மத்த பக்கம்ல பாதி வரைக்கும் தான் இருக்குங்க. இப்போ நம்ம ஃபுல் ஹைட் வரைக்குமே நம்ம பண்ணி கொடுத்துறோம். 10 அடிக்குமே நம்ம டைல்ஸ். ஆமா, எல்லா 10 அடிக்குமே பண்ணி கொடுத்துறோம். இதுக்காகவே அங்க அந்த பக்கம் ஒரு விண்டோஸ் வந்துருங்க, இந்த பக்கம் ஒரு விண்டோஸ் வந்துருங்க சார். ரெண்டு விண்டோஸ் வந்துருங்க சார். பாத்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடல் தான் சார் இந்த வீடு வந்துங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோங்க. இங்க கிரானைட் தான் சார். உங்களுக்கு படிக்கட் பாத்தீங்கன்னா கிரானைட்ல தான் சார் கொடுத்துருக்கோம். ஓகே, சோ வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோ. ஆமாங்க சார். இங்கேயுமே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டர் பிரிண்ட் தான் சார் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, மேலேயும் பாத்தீங்கன்னா ஹைட்லயே ஒரு லைட்டும் இருக்குங்க, லைட் செட்டிங்கும் இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து சும்மா நிக்கிறதுக்கு பால்கனி மாதிரியே நீங்க ஒரு ஏரியா போட்டுருக்கோம். ஓகே, சோ இங்க இருந்து கீழ யார் வந்திருக்காங்க, இங்க யார் வந்திருக்காங்கன்னு நம்ம பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க 2 ரூம் வந்துருங்க உங்களுக்கு. ஓகே, சோ இது வந்து ஒரு நார்மல் பெட்ரூம் மாதிரி. இது நார்மல் பெட்ரூம் தான் சார். இதுக்கு எல்லாத்துமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழ அதே மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க சார். உங்களுக்கு இங்கே மேலேயே அதே மாதிரி இருக்குங்க. ஓகே, இங்கே பாத்ரூம் பாத்தீங்கன்னாலும் அதே தாங்க. ஓ, சோ இது பாத்ரூம் ஃபிட்டிங். இது பாத்ரூம்ங்க. கீழே நம்ம சேம் எது பார்த்தோமோ அதே மெட்டீரியல் தான் நம்ம எல்லாத்துக்கும் போட்டிருக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்பேசஸ் தான் இருக்குங்க. சப்போஸ் நம்ம வீட்டுக்கு விருந்தாடிங்க யாராவது வந்துட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் வேணும்னாலுமே எக்ஸ்ட்ராவும் ஒரு ரூம் நம்ம இங்கேயே ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் ரூம் இருக்குங்க. இங்கேயுமே நமக்கு பாத்ரூம் கொடுத்துறோங்க. ஓகே, சோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ். இதுக்கும் இதுமே ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாவே தான் இருக்கும். இது லைட் நம்ம கொடுத்துருக்கோங்க சார். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுங்க. ஓகே, நம்ம கீழே லைட் இங்கிருந்து பார்த்தீங்கனாலே கீழே லைட் வரைக்கும் வெளிச்சம் நல்லா தெரியும். இது பால்கனி தாங்க சார். இது பால்கனிங்களா? ஆமாங்க சார். ஓகே, ஸோ சும்மா இது வந்து சும்மா டெக்கரேட்டிக்காக கொடுத்து அது டெக்கரேட்டிக்காக பண்ணி வச்சுருக்கோங்க. ஃபுல்லாக கிளாஸில் தான் பண்ணி கொடுத்துருக்கோங்க. மேலே ஸ்டீலுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸுங்க. ஓகே, சரிங்களா. கிளாஸே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குங்க இங்கே. ஓகே, ஸோ இது இங்கே இது எல்லாமே இன்னும் நிறைய வீடு எல்லாமே இருக்குது. நிறைய வீடு ஆகிட்டு இருக்குங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் குடி வந்துட்டாங்க சார். இப்போ அது போக நம்ம வீடு கட்டி சேல் ஆகிட்டே தான் இருக்குது. மேக்ஸிமம் இங்கே வீடு தான் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்குதுங்க. ஓகேங்க. ஸோ மேலே இதுக்கு மேலே இன்னொரு மாடி இருக்குங்களா? ஆமாங்க சார். மேலே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிங்க. இதுதான் மொட்டை மாடிங்க. ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 1000 லிட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்டெக்ஸ் வச்சு கொடுத்துருவோங்க. அதுக்காக தாங்க, அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக நமக்கு 1 BHK பண்ணிட்டு இருக்கோங்க. இதில் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குங்க. இது ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆன வீடுங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே கேட் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம மேலே என்ன இது கொடுத்துருக்கோமோ சேம் அதே தான் எம்எஸ்ல தான் வந்துருங்க உங்களுக்கு. கீழே இங்கே கேட் ஓப்பன் பண்ணாலே ஒரு சின்ன காரோ பைக் நிப்பாட்டிக்கலாங்க. இங்கே ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக ஸ்டீலில் தான் கொடுத்துருக்கோங்க சார். இங்கே எல்லாமே மேலே ஸ்டார்கேஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபுல் டைல்ஸ் தாங்க சார். சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் தாங்க. ஓகே, கீழே டைல்ஸ் தான் சார் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்க. ஸோ இது வந்து மெயின் டோருங்களா? மெயின் டோர் தாங்க சார். மெயின் டோர் பார்த்தா டீ குட்ல தான் பண்ணியிருக்கோங்க. இங்கே லாக் பார்த்தீங்கன்னா பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. நம்ம வந்தாலே ஹால் தாங்க சார் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சின்ன ஹாலுங்க. ஓகே, இங்கேயே சேம் டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க சார். ஃபுல் ஹைட்டுக்குமே ஃபுல்லாமே டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இங்க மேலே சீலிங் வந்துரும் சார் உங்களுக்கு. இங்க ஓகே, ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துறோங்க. இங்க பாத்தீங்கன்னாலே முன்னாடி பாத்ரூம் சார். காமன் டாய்லெட் மாதிரி. ஆமா, காமன் டாய்லெட் மாதிரி சின்னதா ஒரு பாத்ரூம் சார். இங்க ஒர்க் வேலை நடந்து போயிட்டு இருக்குங்க சார் இங்க. ஓகேங்க. சோ இது பெட்ரூம்ங்களா? ஆமாங்க சார். இதான் பெட்ரூம் சார். இங்கேயுமே உங்களுக்கு ஹாட் வந்துரும் சார் உங்களுக்கு. இங்க இங்கே நம்ம ஃபுல் அண்ட் ஹாட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இங்கேயுமே ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு நம்ம வாட்டர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஓகே, 2 சைடுலயுமே. ஓகே, மேல லாஃப்ட் வர்க்கும் ஃபுல்லா நம்ம ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகேங்க. சோ இது என்ன இங்க கிச்சன் தாங்க சார் உங்களுக்கு. ஓகே, கிச்சன் பாத்தீங்கன்னா ஃபுல் மாடலர் கிச்சன் தாங்க சார் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு அலமாரி நம்ம வச்சு கொடுத்தாச்சுங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 1 BHK இருந்து 3 BHK வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றி காமிச்சிருந்தீங்க. ஸோ இப்போ என்ன மாதிரி பட்ஜெட்ல எங்க போயிட்டு இருக்கீங்க? 1 BHK பாத்தீங்கன்னா 23 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2 BHK வந்து பாத்தீங்கன்னா 45 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 3 BHK வந்து 82 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 82 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே, இப்போ வந்து எப்படிங்க இனிஷியலா ஏதாவது அமௌண்ட் கொடுத்து எனக்கு லோன் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாங்களா? சார் நம்ம இனிஷியல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5 lakhs கொடுத்தீங்கனாலே பேலன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோங்க சார். 5 lakhs மட்டும் கொடுத்து நம்ம வீடு கரையம் பண்ணிக்கலாங்க சார். நம்ம பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாங்க சார். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வீடு வேண்டாம், லேண்டை வாங்கி நானே கட்டிக்கிறேன்னாலும் லேண்டும் தருவீங்களா? லேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 575 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 520 சைட்டுங்க சார். 520 சைட்டுங்க. டோட்டல் ஏரியா பாத்தீங்கன்னா 30 ஏக்கரா பிரிச்சிருக்கோங்க. இங்க வந்து ஃபேஸ் 1ல எடுக்கிற மாதிரி இருந்தா 590 வருங்க சார். ஃபேஸ் 2ல எடுக்கிற மாதிரி இருந்தா 580 வருங்க சார். ஃபேஸ் 3ல எடுக்கிற மாதிரி இருந்தா 575 வருங்க. ஓகே, சோ ஒரு 10000 அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வரும். பண்ணிக்கலாங்க சார். இது பாத்தீங்கன்னா 5 lakhs இருந்தாலே நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோங்க சார். 5 lakhs இருந்தாலும் நம்ம வீடு வந்து கரையம் பண்ணி கொடுத்துருவோங்க சார். ஓகே, இப்போ நிறைய பேர் லேண்டுக்கே வந்து லோன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு எவ்வளவு இனிஷியல் பேமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது? இனிஷியல் பேமெண்ட் பாத்தீங்கன்னா அதுக்குமே ஒரு 3 to 4 lakhs இருந்தா போதுங்க. லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 80% நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. லேண்ட் பிளான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம ஒரு 85 பண்ணி கொடுத்துடலாங்க சார் பேங்க் லோன். ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர் லொக்கேஷனில்
லொக்கேஷனில் ஒரு நல்ல இடத்துல ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணாலும் டேரெக்டாக விசிட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.